இந்த வீடியோவில் 14th சாப்டரில் இருக்கிற ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ் வந்து எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸ். அதில் வந்து ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது. இஎம்பி நம்பர், இஎம்பி நேம், பேசிக், நெட் பே, ஹெச்ஆர்ஏ, டிஏ, அதுக்கான டேட்டா டைப்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து கால்குலேட், ஹேவ் டேட்டா அண்ட் டிஸ் டேட்டா. இதை பேஸ் பண்ணி நம்ம நெட் பே வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம C++ல் எப்படி கிளாஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி include IOStream header ஃபைல்ஸும் யூஸிங் நேம் ஸ்பேஸ் stdயும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம டைப் பண்ண வேண்டியது வந்து கிளாஸ், க்ரியேட் பண்ண வேண்டியது கிளாஸை. ஸோ கிளாஸ்ன்றது கீவேர்டு ஆஸ் இட் இஸ் அப்படியே டைப் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி அப்படின்றது கிளாஸ்க்கான நேமாக வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸில் என்னெல்லாம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா 2 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், ஒன்று ப்ரைவேட் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கால் பண்ணணும். அதனுடைய ஆக்சஸை வந்து அவுட் சைட் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம பப்ளிக் அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரைவேட்டில் வந்து இஎம்பி நம்பர் இன்டீஜர் டேட்டா டைப், இஎம்பி நேம் கேரக்டர், அதனுடைய சைஸ் வந்து 20 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு கொஷனில். ஆஸ் பர் த கொஷின் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற டேட்டா மெம்பர்ஸ் லைக் பேசிக், நெட் பே, ஹெச்ஆர்ஏ, டிஏலாம் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக்கில் வந்துட்டு நம்ம ஹேவ் டேட்டா அப்படின்றதுல வந்து இன்புட்ஸ் வாங்க போகிறோம் இஎம்பி நம்பருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்டராக்டிவாக ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்றதுனால cout இஎம்பி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இஎம்பி நம்பரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து சிஇன் மூலமாக நம்ம எழுதியிருக்கோம். சேம் வே வந்து இஎம்பி நேம், பேசிக், ஹெச்ஆர்ஏ அண்ட் டிஏ அப்படின்றதுல வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம் யூசர்கிட்ட இருந்து. ஸோ இதில் வந்து நம்ம ரிட்டர்ன் டேட்டா டைப் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். பிகாஸ் நான் எந்த டேட்டாவும் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல இந்த ஃபங்க்ஷனில் இருந்து. ஸோ அடுத்த மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ளோட் கால்குலேட்டுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே ரிட்டர்ன் டேட்டா டைப் ஃப்ளோட் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்லேருந்து நான் நெட் பே அப்படின்ற ஃப்ளோட் டேட்டா டைப்போட டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ நெட் பே ஈக்குவல் டு பேசிக் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் டிஏன்னு கால்குலேட் பண்ணுறோம். இந்த டேட்டாஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்ம வந்து ஹாவ் டேட்டா மூலமாக அக்செப்ட் பண்ணுற டேட்டாஸை தான் வந்து இந்த கால்குலேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெட் பேயில் வந்து கால்குலேட்டட் வேல்யூ இருக்கும். நான் ரிட்டர்ன் நெட் பே அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டேட்டா வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நெட் பேயில் இருக்க வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். எங்கேருந்து கால் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அடுத்த மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து வாய்ட் டிஸ்ப் டேட்டா. ஸோ டிஸ்ப் டேட்டாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டேட்டாஸும் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ cout இஎம்பி நம்பர்ன்றதை ஆஸ்டிஸ் டிஸ்பிளே பண்ணும். அண்ட் இஎம்பி நம்பர் அப்படின்றது இதில் என்ன டேட்டா நம்ம யூசர் கொடுத்துருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சேம் வே இஎம்பி நேம், பேசிக், ஹெச்ஆர்ஏ, டிஏல வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். நெட் பே மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெட் பே வந்து நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்கேன். மெம்பர் ஃபங்க்ஷனோட கால் கால்குலேட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த கால்குலேட் அப்படின்றது என்ன ஆகும்னா இந்த நம்ம இங்கே எழுதியிருக்க இந்த மெம்பர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் நெட் பேவை கால்குலேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நெட் பே அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ உங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும்னா நெட் பே அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த நெட் பேயோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து கிளாஸ் டெர்மினேட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து டெர்மினேட் பண்ணணும். செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் நம்ம எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸில் எழுதியிருக்கிற டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷனும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் மெம்பர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸோட நேம் எம்ப்ளாயி ஸ்பேஸ் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நேம் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஆப்ஜெக்ட்டுக்கு. இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது OBJ. ஸோ இது மூலமாக தான் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண போகிறோம். ஸோ obj.have data அப்படின்னு கால் பண்ணும்போது இந்த கிளாஸில் இருக்கிற have data அப்படின்றது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை அக்செப்ட் பண்ணுறோம் யூசர் கிட்ட இருந்து. ஒன்ஸ் இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே அகெயின் கண்ட்ரோல் உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா obj.dispData அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ இந்த obj.dispDataவும் அகெயின் கிளாஸ்க்குள்ளே நம்ம எழுதியிருக்க மெம்பர் ஃபங்க்ஷன் இது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது இதில் இது வரைக்கும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிட்டு வரும். அண்ட் டிஸ்டேட்டாவில் மறுபடியும் நம்ம கால்குலேட்டுன்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் என்ன ஆகும் அப்படின்னா கால்குலேட்டோட மெம்பர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். கிளாஸோட இது வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸிக்யூஷன் நம்ம பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு டெஸ்ட் டேட்டா இன்புட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாஸ் இன்புட் பண்ண போகிறோம். இஎம்பி நம்பர் அப்படின்ற இடத்துல இஎம்பி நம்பரை வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். அடுத்து இஎம்பி நேமு, அடுத்து பேசிக். ஸோ பேசிக் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இன்புட் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர்ஏ, டிஏ. ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதை வச்சு நம்ம கொடுத்துருக்க இன்புட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாஸை வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இஎம்பி நம்பர், இஎம்பி நேமு, பேசிக், ஹெச்ஆர்ஏ, டிஏ இதெல்லாம் நம்ம இன்புட் பண்ணியிருக்கோம். ஸோ நெட் பே அப்படின்றது பேசிக் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் டிஏ அதுதான் கால்குலேட் பண்ணி 11,600 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருக்கு.